இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இறங்கி இந்த வேலையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீரே. உம்முடைய வாக்கு தத்தத்தை எங்களில் பலிக்க பண்ணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு நித்தம் விழித்திரு. நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். தொடர்ந்து 35வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். அன்பானவர்களே, நித்தம் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஏன் நாம் நித்தம் விழித்திருக்க வேண்டும்? ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 5வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படி இருக்கிறதாம்? நித்தமும் பொல்லாததாயிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, நித்தமும் அது பொல்லாததாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் இல்லத்திற்கு செல்லுகிறார். அங்கு லூக்கா 10:38 இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் படிக்கிறோம். ஆகவே ஏற்றுக்கொண்டது யார்? மார்த்தாள். ஆனால் அங்கு 39வது வசனத்திலே அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுது ஏற்றுக்கொண்டது மார்த்தாளாக இருந்தாலும் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறது யார்? மரியாள். அன்பானவர்களே, நித்தம் ஏன் நாம் அவருடைய பாதத்தில் விழித்திருக்க வேண்டும்? அவருடைய சமூகத்தில் விழித்திருந்த மரியாளுக்கு அநேக வெளிப்பாடுகள் கிடைத்தது. தேவ திட்டத்தை, தன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியத்தை அவளால் உணர முடிந்தது. பிரியமானவர்களே, ஆனால் மார்த்தாளுடைய நிலைமை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அவள் போதனை கொடுக்கிறது போல இருக்கிறது. 40வது வசனத்திலே மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவையில்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும். அன்பானவர்களே, மரியாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறாள், அவருக்கு கீழ்ப்படுகிறாள். ஆனால் மார்த்தாளோ இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நித்தம் விழித்திருந்தால் ஒரு காரியம் நடக்கும். அவருக்கு சத்தத்தை கேட்டு நாம் நடப்பதற்கு அது நமக்கு மிகவும் பயனாக இருக்கும். பாருங்கள், நாம் யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்பதற்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் சங்கீதங்களின் புத்தகம்
105வது சங்கீதத்தை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். சங்கீதம் 105 4வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அவர் அனுதினமும் நம்மை நடத்த வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தை நித்தமும் நாம் தேட வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்கள். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நம்மை ஒளித்து வைக்கிறார் பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதம் 20வது வசனத்தை பாருங்கள். மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, அல்லேலூயா, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார் பாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்தம் நீ விழித்திருக்க வேண்டும், என்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மை பிரியமானவர்களே. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 10:21 அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். யோவான் 8:29 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் விழித்திருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது, அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது, துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. ஏன்? அவருடைய சமூகத்துல விழித்திருப்பதற்கு சமயம் இல்லாததினால் இப்பொழுது தீங்கு சுரக்கிறது அன்பிற்குரியவர்களே. ஆகவேதான் கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு காத்திரு மகனே, என்னுடைய சமூகத்துல விழித்திரு மகளே என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு அன்போடு நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக தீமைகள் வரும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:10 அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக் கொண்டு வந்தும் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதை முறிப்பதற்கு சாத்தான் நித்தம் நித்தம் போராடுகிறான். பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் இந்த வேளையில நமக்கு அருகில வந்து நின்று சொல்லுகிறார். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்துல நித்தமும் விழித்திரு, அவர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அந்த மேன்மையான அனுபவத்திற்கு நம்மை கொடுப்போமா? ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல இரக்கம் கேட்கிறோம். நித்தம் விழித்திருக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர மாட்டீரா? என் வாசற்படியில் நித்தம் விழித்திரு மகனே என்று சொல்லுகிறீரே, நித்தம் விழித்திரு மகளே என்று சொல்லுகிறீரே, இறங்கி வழி நடத்தும்படி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். மகிமை